ஒரு பக்கம் யங் மாம்ஸ் இருக்காங்க, பிள்ளைகளை வளர்ப்பதில் நிறைய நெருக்கடிகள் இருக்கிறது, தனி ஆளாக தடுமாறுகிறோம், கொஞ்சம் கோபம் வருது, எரிச்சலாக இருக்குங்கிறாங்க. இன்னொரு பக்கம் மதர்ஹுட்டை பற்றின புரிதல் இவர்களுக்கு சரியாக இல்லைன்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம். குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஆள் ரெடியாக இருக்காங்க. அவங்க என்ன வேணால் ஃபீட் பண்ணட்டும், எனக்கு பிரச்சனையே இல்லை. என் குழந்தை சேஃபாக இருக்கானா ஐ ரெடி டு கிவ். பெத்த அம்மா மேலேயும் நம்பிக்கை இல்லை, கட்டின புருஷன் மேலேயும் நம்பிக்கை இல்லை. இதுல வர எங்களை பெத்த அம்மா மேலேயும் நம்பிக்கை இல்லை. யார் மேலதான் நம்பிக்கை? இல்ல இப்ப சொல்லு, நான் யார்கிட்ட கொடுக்கல. எங்க அம்மா பாத்துக்க ரெடி. உங்க அம்மா பாத்துக்க ரெடினா நானே பாத்துக்கிறேன் சார். என் பையனை சார் நைட்டு ஃபுல்லா தூங்கினு அவங்க தூங்கி இருக்காங்க சார். இங்க பாருங்க சார். நான் கஷ்டப்பட்டு நைட்டு ஃபுல்லா அவனை வச்சு கையில வச்சுக்கின்னு வீட்டு ஃபுல்லே ரவுண்ட் அடிப்பேன் சார். அவனை இவங்க நைட்டு ஃபுல்லா தூங்குவாங்க, டேல நான் வேலைக்கு போவேன், இவங்க டேலியே கொஞ்சம் தூங்குவாங்க. ஜி தல தயவு செய்து நான் அப்படி மட்டும் பாக்காதீங்க. நான் என்ன சொல்றேன், வெளியால் சொல்லிருந்தா நேரா உனக்காக கூட நின்றுப்பேன். சார் வேணும்னே நான் முடிவு பண்ணிட்டேன் சார். இப்பதான் உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அண்ணன் இருக்க துணிச்சல அவன் பேசுறான். சரிங்க சார். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எந்த வேலையுமே செஞ்சது கிடையாது சார். இருக்கிறதுனால தான் சார் பெத்துக்கிட்டோம். ஆனா இப்ப இவ்வளவு ஸ்ட்ரகிள் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் இப்ப என்ன ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன்னா, 1000 பேர் இல்ல 100 பேர்ல 1,00,000 பேர் என் வீட்லயே வந்து உட்காந்துக்கிட்டு நீ பெத்து போடு நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாலும் நான் பெத்துக்க ரெடியா இல்ல. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல 1,00,000 பேர் வந்தாலும் என் பிள்ளைய பாத்துக்கிறேன்னு சொன்னாலும் நான் இன்னொரு பிள்ளை பெத்துக்க மாட்டேன் சார். அப்படி யாரெல்லாம் முடிவு எடுத்திருக்கா இரண்டாவது பிள்ளை இல்லவே இல்லைன்னு? சார் 2 நாள் 6 ஓகே.